A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் நேற்றைக்கு தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 4 ஆண்டு காலத்திலே ஆண்டுக்கு 42,80,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகளுக்கு வேண்டிய உதவிகளும் வேளாண் பட்ஜெட் தனி பட்ஜெட் தாக்கல் செய்த காரணத்தாலும் குறிப்பிட்ட நேரத்திலே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்த காரணத்தாலும் டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்கள் ஆறுகள் முறையாக தூர்வாரப்பட்டு குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு முறையாக வழங்கப்பட்ட காரணத்தால் விவசாயிகள் குறுவை சாகுபடியிலே கடந்த ஆண்டு 3.3 லட்சம் ஏக்கர் தான் பயிர் செஞ்சிருந்தாங்க. இந்த ஆண்டு 6.13 லட்சம் ஏக்கர்ல விவசாயிகள் பயிர் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலத்தில் இதே இந்த நேற்றைக்கு வரை சுமார் 4 லட்சம் மெட்ரிக் டன் தான் கடந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை சுமார் 12 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை 3 மடங்கு நெல் உற்பத்தியில இன்னைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் கொள்முதல் செய்யும். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெல் பருவமழை வருகின்ற காரணத்தால் 2/10/2025 அன்று தலைமைச் செயலகத்திலே இருந்து காணொலி வாயிலாக டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்மணி கூட சேதாரம் அடையக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அது சம்பந்தமாக ஒரு காணொலி கூட்டத்தை நடத்தினார். அதிலே வேளாண் உழவர் அமைச்சர், நான் தொழில்துறை அமைச்சர், எங்களுடைய துறையினுடைய செயலர் உட்பட அதிகாரிகளாக கலந்து கொண்டாங்க. டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவரும் கலந்து கொண்டு அவர் பேசுகின்ற சமயத்தில் பருவமழை வருகிறது, விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்லை நீங்கள் முறையாக வாங்கி அதை பாதுகாத்து குடோன்களுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதை ஏற்று எங்கள் துறையினுடைய அதிகாரிகள் சுமார் 3-4 பொது மேலாளர்கள், கூட்டுறவு சங்கத்தினுடைய கூடுதல் பதிவாளர், 64 மேலாளர்கள், பல்வேறு மாவட்டத்தினுடைய 14 மண்டல மேலாளர்கள், 100க்கும் மேற்பட்ட எங்களுடைய சூப்பர்வைசர் எல்லோரும் அந்த பணியிலே பல குழுக்களாக 20க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரித்து டெல்டா மாவட்டங்களிலே நெல் கொள்முதல் பணியிலே ஈடுபட்டார்கள். நானும் கடந்த 9, 10, 11, 3 நாட்களிலே நானும் எங்கள் துறை செயலாளர், மேலாண்மை இயக்குனர், சிவில் சப்ளை கமிஷனர் 4 பேரும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் சென்று நெல் கொள்முதல் சம்பந்தமான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு துறையினுடைய அலுவலரோடு மக்கள் பிரதிநிதிகளோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி நெல் கொள்முதல் பணி சம்பந்தமாக 3 நாள் அந்த மாவட்டத்திலே நாங்கள் அது சம்பந்தமாக ஆய்வு செஞ்சு விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக வாங்க வேண்டும் என்று அந்த பணியிலே ஈடுபட்டோம். குறிப்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 17/10/2025 ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கொண்டு வந்த சமயத்திலே தமிழகத்திலே நெல் கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படவில்லை. தினந்தோறும் ஒரு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 600 மூட்டைகள் தான் வாங்கப்படுகிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1000 மூட்டை வாங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 600 மூட்டைகள் தான் வாங்கப்படுகிறது. அதோடு ஏன்னா ஈரப்பதத்தை எங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் அறுவடைக்கு முன்பாகவே அதற்கு உத்தரவு வாங்கி விடுவோம் என்று சொன்னார். அதோடு இன்னைக்கு என்னன்னா, ஒன்றிய அரசு ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டது. என்னன்னா, செறிவூட்டப்பட்ட அரிசியோடு கலக்க வேண்டும் என்று.
100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசி. ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 29/7/2025 என்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. அது சம்பந்தமாக 8ஆம் தேதி எங்களுடைய துறையின் அலுவலர்கள் அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரினார்கள். கோரிய பின்பு அந்த ஒப்பந்த புள்ளியிலே 6 நிறுவனங்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 5 பேருக்கு 34,000 மெட்ரிக் டன் அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பின்பு 15/10/2025 அன்று டெல்லியிலிருந்து உணவுத்துறையினுடைய இணை செயலாளர்கள் வந்து சென்னையிலே அந்த டெண்டர் எடுத்த 5 நிறுவனங்கள், எங்களுடைய மேலாண்மை இயக்குனர், பொது மேலாளர்கள்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பின்பாக அந்த அரிசி எடுத்த அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் டெண்டர் எடுத்தவங்க அந்த அரிசியை உற்பத்தி செய்து போர்ட்டலில் ஏற்றி டெல்லிக்கு அனுப்பணும். அனுப்பிச்சா அங்கே கம்ப்யூட்டரு அது யாருக்கு மார்க் பண்ணதோ அந்த அதிகாரி வந்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் 24 மணி நேரத்தில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அரிசி இவர்கள் உற்பத்தி செய்த அரிசி தரமானது, தகுதியானது என்று அவர் சொல்லுகின்ற பட்சத்தில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அந்த நெல் அரைக்கின்ற நேரத்தில் அந்த அரிசி 100 கிலோவுக்கு 1 கிலோ கலக்கின்ற அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் என்ன சட்டமன்றத்தில் சொல்றாருன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதியே செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி வந்துவிட்டது என்று ஒரு செய்தியை சொல்கிறார். நான் தஞ்சாவூர்ல செய்தியாளர்களை சந்திக்கிற டெல்டா மாவட்டத்தில் செய்தியாளர் சந்திக்கிற சமயத்தில் அப்படியெல்லாம் எங்களுக்கு உத்தரவு வரல. நான் இதையெல்லாம் சொன்னேன். 29ஆம் தேதியிலேருந்து எப்படி வழிகாட்டு நெறிமுறை வந்துச்சோ அதையெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு அப்புறம் அதையும் தஞ்சாவூரில் வந்து மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர்கள் இது சம்மந்தமாக மறுபடியும் சொல்கிறார். ஆகஸ்ட் 18ஆம் தேதியே செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி வந்துருச்சு, ஒன்றிய அரசின் மீது உணவுத்துறை அமைச்சர் பழி போடுகிறார் என்று சொன்னார். அதுக்கடுத்து முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் சென்னையில் பேட்டி கொடுக்குறார், பத்திரிகையாளர் சந்திச்சு. அவரும் சொல்றார் ஆகஸ்ட் 18ஆம் தேதியே வந்துருச்சு. நான் அதுக்கு பின்னாடி தஞ்சாவூர் சென்ற சமயத்தில் நான் சொன்னேன், மறுபடியும் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள், நானும் சென்ற சமயத்தில் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்துச்சுன்னு சொல்கிறாரு, அப்படி வந்துட்டா அந்த உத்தரவை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இது நாள் வரை கொடுக்கல. இன்னைக்கு தான் நான் அந்த சம்மந்தமாக ஒன்றிய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சென்னையில் பார்த்து இதை செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உடனடியாக அனுமதி தரணும், வாங்கிய நெல் ஒரு 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இன்னைக்கு தேக்கமடைந்திருக்கிறது, அதை அரைக்க வேண்டும், அரைக்கின்ற நேரத்தில் அரிசியோடு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த சம்மந்தமாக அவர்கிட்ட கொடுத்த ஃபோட்டோவோடு உங்களுக்கு தர்றேன். அதே மாதிரி நெல்லுடைய ஈரப்பதம் கடந்த காலத்தில் 21, அதாவது அவங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல் கொள்முதல் எப்போ ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடியே ஈரப்பதத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் இல்லை. மழை அதிகமாக எப்பொழுது பெய்கிறதோ விவசாயிகள் கோரிக்கை வைக்கிற சமயத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்கள் மேலாண்மை இயக்குநருக்கு கடிதம் எழுதுவார்கள். விவசாயிகள்லாம் இப்படி கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தோம்னு சொல்லி கோரிக்கை வைக்கிற சமயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலாண்மை இயக்குநருக்கு கடந்த 18ஆம் தேதி, ஏன்னா வடகிழக்கு பருவமழை வானிலை ஆய்வு அறிக்கை 14ஆம் தேதி தான் தொடங்கும்னு சொன்னாங்க. 18ஆம் தேதியே எங்கள் மேலாண்மை இயக்குனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கடிதம் எழுதுகிறாங்க. மேலாண்மை 18ஆம் தேதி எங்களுடைய மேலாண்மை இயக்குனர் துறையினுடைய செயலருக்கு கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சர் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு நீங்கள் அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அனுப்புனா உடனே 2 நாளில் அந்த குழுக்கள் 3 குழுக்கள் வந்து ஆய்வு பணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கூட ஒன்றியத்தினுடைய நம்ம உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அவரை பார்த்து நாங்கள் சொன்ன கோரிக்கையை அதையும் வச்சிருக்கிறோம். ஈரப்பதத்தை 17% 25% உயர்த்தி கொடுங்கன்னு கேட்ட சமயத்தில் இப்போ தான் எல்லாம் வந்து ஆய்வு பணியை முடிச்சுட்டு போயிருக்காங்க. நான் டெல்லி போனதை அதுக்கான முன்னெடுப்பை நான் விரைந்து எடுப்பேன் என்று எங்களிடத்திலே உறுதி சொல்லிவிட்டு சென்றிருக்கார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்த சமயத்திலெல்லாம் முன்னாடியே வாங்கிருன்னு சொன்னார். அப்படியெல்லாம் வாங்க முடியாது. எப்போ ஈரப்பதம் அதிகமாக வருதோ அப்போ நம்ம கடிதம் எழுதினாத்தான் அந்த குழு வந்து பார்வையிட்டு, சென்ற ஆண்டு இதே மாதிரி தான் நாங்கள் கடிதம் எழுதினோம். ஒன்றிய குழு வந்து பார்த்து போட்டு எங்களுக்கு பெருமிஷனே தரல.
ஆனால் இந்த முறை வந்து கடிதம் எழுதுனா உடனே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அங்கே போய் லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு அமைச்சரத்தில் துறையின் செயலகத்தில் கொடுத்து அமைச்சர் மூலியமாக அதற்கு அமைச்சர் அவர்கள் அதற்கு விரிவான விரைவிலே அனுமதி தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அரசை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு 2,00,000 பேருக்கு மின் இணைப்பு கொடுத்திருக்கார். விவசாயிகளுக்கு என்று நிறைய சலுகைகளை வழங்கியிருக்கார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தென்காசியில் பேசியதை குறிப்பிட்டு மதுரையில் இன்னைக்கு பேட்டி விட்டிருக்கார். என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டுதோறும் 42,50,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படுகிறார் என்று சொல்றார். எங்களுடைய சட்டமன்ற குறிப்பேடில் நான் வச்சிருக்கிறேன், ஆண்டுதோறும் 22,50,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதுவரை நாங்கள் பார்த்ததுல 1 கோடியே, அவர் சொல்றது 1 கோடியே மொத்தமாக திமுக ஆட்சியில் 54 மாசத்துல 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய்துள்ளார்கள். இப்படி உண்மை இருக்கும்போது எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்க முடியும்? எத்தனை போய் எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிறுவனமாகிவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை இன்னைக்கு அங்கே பேசியிருக்கார். நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்வது, அவருடைய ஆட்சி காலத்தில் 2011 21 வரைக்கும் அவங்க எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எவ்வளோ கொள்முதல் பண்ணதை சொல்ல இருக்கிறேன். 2010-11 அவருடைய ஆட்சி காலத்தில் 57,5,77,591 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணது. 2011-12 சுமார் 23,87,96,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. 2012-13 7,18,17,717 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. 2013-14 1,02,723 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. முதல்ல 2010-11 சொல்லுது 5,77,590 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. 5,77,590. அதே மாதிரி 14-15 1,58,14,000 மெட்ரிக் டன். 2015-16 1,78,447 மெட்ரிக் டன். 2016-17 2,11,675 மெட்ரிக் டன். 2017-18 1,49,33,070 மெட்ரிக் டன். 2018-19 1,91,665 மெட்ரிக் டன். 2019-20 3,24,11,047 மெட்ரிக் டன். 2020-21 3,05,57,000 30,50,712 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. இப்படி ஆக மொத்தம் 10 ஆண்டு காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது 1,79,81,052 மெட்ரிக் டன். திமுக ஆட்சியில் அவங்க சொல்றாரு 42 லட்சம் இல்லை, 22 லட்சம் தான் சொல்றாரு. (2007-5-2021) திமுக ஆட்சி கழிச்சு 7-5-2021 ஆட்சி கழிச்சு 2020-21 திமுக ஆட்சியில 14,38,900 மெட்ரிக் டன். அதே மாதிரி 2021-22 43,27,617 மெட்ரிக் டன். 2022-23 44,22,328 மெட்ரிக் டன்.
2023-24 34,95,990 மெட்ரிக் டன். 2024-25 47, அதாவது 1972 கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தோற்றுவித்தார். இதுவரை தோற்றுவிக்கப்பட்ட 53 ஆண்டு காலத்தில் இதுவரை 74-25 உச்சபட்ச நெல் கொள்முதல் 47,99,184 மெட்ரிக் டன் சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு அதாவது 25-26 கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை எவ்வளவு பண்ணியிருக்கோம்னா 11 லட்சத்தி நேற்றைக்கு வரை 29/10/2025 வரை அதாவது ஒரு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் 11,53,479 மெட்ரிக் டன் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் 54 மாத ஆட்சியில் திமுக ஆட்சியில் 1,96,37,499 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படும். பார்த்துக்கு 1 கோடி அவிய ஆட்சியில் 1,79,000 80 லட்சம் கூட வச்சுக்கேன். ஆனால் திமுக ஆட்சியில் 1,96,37,499. இதை நீங்கள் 4 வகுத்துங்க, இல்லாட்டி 4.5 வருஷமாக கூட வகுத்துங்க. இதை உண்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சட்டமன்ற குறிப்பேட்டில் இப்படி உங்களுடைய உணவுத்துறை மானிய கோரிக்கைகள் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. உணவுத்துறை மானிய கோரிக்கைன்னா 7/5/2021 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் வந்துடும். ஏப்ரல் 31/3/2022 வரைக்கும் அந்த 6 மாதம் நாங்கள் என்ன கொள்முதல் செய்திருக்கிறத நாங்கள் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் போடுவோம். அதே சமயத்தில் அந்த அங்கிட்டு 4 மாதம் இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த முன்பு முதலாண்டு அடுத்த ஆண்டு முதல் அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் பருவம் ஆரம்பிக்கும். மாண்பு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் பருவமழை, அதனால எங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியே அந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் செய்கின்ற பணிக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற ஆதார விலையோடு தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையை சேர்த்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட சமயத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக மாண்பு முதலமைச்சருடைய ஆணையேற்று ஒன்றிய பிரதம மந்திரி செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்கள் கொள்முதல் செஞ்சுக்குன்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது ஆகஸ்ட் வரைக்கும் தான் நம்ம கணக்கு வரும். எப்படின்னா 7/5/2021 சட்டமன்றம் மே மாதம் ஏப்ரல் மே மாதம் நம்ம மானிய கோரிக்கை வரும். அப்படிங்கும்போது மார்ச் வரைக்கும் நம்ம எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கோமோ அந்த குறிப்பில் சட்டமன்ற புத்தகத்தில் உணவு மானிய கோரிக்கையில் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் எதிர்கட்சி தலைவர்கள் அதை பற்றி பேசுகிறார். நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது 1,96,00,000 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வகுத்து பார்த்துக்கு 54 மாதத்துக்கு முதலமைச்சர் சொல்கிறது 4 வருஷத்தான் சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு சொன்னது 42.5 லட்சம். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த அரசு கொள்முதலில் யாருமே தவறான தகவலை சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ கொள்முதல் செய்திருக்கிறோங்கிறத நாங்கள் இந்த புள்ளிவரம் வச்சிருக்கிறோம் நேற்றுக்கு வரைக்கும். அதையும் இன்றைக்கு இந்த அரசு முதலமைச்சர்களுடைய அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக அவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை பற்றி தவறான செய்தியை இன்னைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நெல் கொள்முதலில் மூட்டை இல்லை, இந்த மூட்டை 600 மூட்டை தான் வாங்குறாங்க டெய்லி விவசாயத்திலிருந்து. அதே மாதிரி அங்கே போதுமான சாக்கு இல்லை, சணல் இல்லை, நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறார். சாக்கு போதுமான சாக்கு இருக்கு. நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் 3 கோடிக்கு மேலே போதுமான சாக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னும் நிறைய சாக்குக்கு ஆர்டர் போட்டிருக்கிறோம். கல்கத்தா ஜூட் கம்பெனிலேருந்து இந்த சாக்கு வந்துட்டு இருக்குது, சணல் இருக்குது, பிளாஸ்டிக் கவர் பை நிறைய வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் நெல்லை வாங்கின உடனே 35,000 மெட்ரிக் டன் தினந்தோறும் லாரிகள் மூலமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர்லேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு நகர்வு செய்கிறோம். லாரி 4,000 லாரி ஓடும். தினந்தோறும் 35,000 மெட்ரிக் டன் வெளி மாவட்டங்களுக்கு நகர்வு செய்யப்படுது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சில இடங்களில் இடம் லேட்டாக இருந்துச்சுங்க, அங்கே திறந்த வெளி சேமிப்பு கிடங்கு ஆரம்பிக்கப்பட்டு 25 இடங்களில் அந்த நிலையும் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கடந்த 10 நாட்களாக மழை இல்லை. நெல் கொள்முதல் பணியில் இன்றைக்கி வேகமாக நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு 95% முடிச்சிட்டோம். குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூரில் ஏகமாக 99% முடிஞ்சிச்சு.
அதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் ஓரளவுக்கு 85-90 முடிஞ்சிச்சு. திருவாரூரும் நாகப்பட்டினம் தான் அதுவும் விரைவில் கொள்முதல் பணி நேற்றுக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 95% பணி முடிஞ்சிச்சு ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் எங்கள் அலுவலர்கள் சென்ற அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் அந்த பணியில் இன்னும் இரவு பகலாக ஈடுபட்டு போர்க்கால அடிப்படையிலே நெல் கொள்முதல் பணியிலே ஈடுபட்டிருக்காரு என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2011 நெல்லுக்கான ஊக்கத்தொகை அரசாங்கம் தமிழக அரசு கொடுக்கின்ற ஊக்கத்தொகை சன்ன ரகத்துக்கு 70 ரூபா இருந்துச்சு, பொது ரகத்துக்கு 50 ரூபா இருந்துச்சு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே சன்ன ரகத்துக்கு 70 ரூபாய்ங்கிறத 100 ரூபாய் ஆக்கினார். அதே சமயத்தில் பொது ரகத்துக்கு 50 ரூபாய் இருந்ததை 75 ரூபாய் ஆக்கினார். இந்த ஆண்டு 25-26 சன்ன ரகத்துக்கு அதை 156 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார். பொது ரகத்துக்கு 131 ரூபாய் உயர்த்தி கொடுத்து நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் சொன்னார், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க நெல்லுக்கான ஆதார விலை ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா வழங்கப்படும் என்று சொன்னீங்களா, எப்போ தரப்போறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் கருத்தை சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி கண்டிப்பாக நெல்லுக்கான ஒரு குவிண்டாலுக்கான ஆதார விலை 2500 ரூபாய் வழங்கப்படும் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி என்று சொன்னேன். அதை விட கூடுதலாக வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்று சொன்னேன். அது கூட சட்டமன்ற குறிப்பிட்டு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு சன்ன ரகத்துக்கு 2545 ரூபா தரோம், பொது ரகத்துக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா தந்து விவசாயிகளுக்கு அந்த நெல்லை வாங்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்ற வந்து கடந்த காலத்தில் நான் எப்படி சொன்னேன், அதிமுக ஆட்சியில் 1,79,81,152 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த 54 மாத ஆட்சியில திமுக ஆட்சியில 1,96,37,499 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் 27,972,71 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்பட்டது அவங்க ஆட்சியில். மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்று 54 மாத ஆட்சியில் 41,777 கோடியே 68 லட்சம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய ஊக்கத்தொகை கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க கொடுத்தது 1,145 கோடியே 38 லட்சம் ரூபாய். ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 54 மாதத்தில் அரசாங்கத்துடைய ஊக்கத்தொகை 2,202 கோடியே 76 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய ஊக்கத்தொகையாக வழங்கும். 2000 கோடி எங்க 54 மாதத்தில் அவங்க 10 வருஷத்தில் 1,145 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்த்துங்க, விவசாயிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கார், ஊக்கத்தொகை கொடுத்திருக்கார் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் டெல்டா மாவட்டத்துக்கு போனப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று சொல்கிறார், நெல்லெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஒரு பெண்மணியை கூப்பிட்டு அந்த ஒரு பெண் வந்து சொல்லுது, பார்த்துருப்பீங்க டிவியில், நெல்லெல்லாம் நான் செஞ்ச விவசாயம் செஞ்ச நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சு அப்படின்னு காட்டுறேன். அந்த பெண்ணு காட்டுறப்போ நான் எல்லா பேரும் தொலைக்காட்சியில் பார்த்தேங்க. அப்புறம் அடுத்த நாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து அந்த பெண் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காரா என்பதை அறிந்து சொல்லுவது கேட்ட சமயத்தில் ஏற்பட்ட தாமத்தால் அந்த பெண்ணு முளைத்து சேதமடைந்ததாக டெலிகிராஃபில் கூறினார். இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகையில் ஆய்வு செய்து விவசாயிகள் குறை கேட்டிருந்தார். காட்டூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேதமடைந்த நெல் மூட்டைகள் குறித்து வைக்கப்பட்டதை பார்வையிட்டு குறைகளை கேட்டபோது வரவுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த அந்த பெண் விவசாயி பேர் பூங்கொடி என்பவர் எடப்பாடி பழனிசாமி முளைத்த பயிரை காட்டி தன் நிலையை குமரனுடன் கூறினார். அவரது நிலையை வயலுக்கு நேரில் சென்று ஸ்பாட் விசிட் செய்து பாதிப்பு கொடுத்து அதை இணையதளத்தில் நம்ம எழுதியிருந்தோம். இந்நிலையில் தஞ்சாவூர் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில் மூலமாக அந்த பெண் போய் பார்க்குறப்ப அந்த பெண்ணு விவசாய குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நெல் அறுவடையே பண்ணல. அங்கே விஓ கிராம நிர்வாக அளவு வச்சு அவரை நிற்க வச்சு ஓட்டாமல் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு பெண்மணி பூங்கொடிங்கிறவர் விவசாயம் செய்யாத பெண்ணவே நெல் விளைஞ்சிருச்சு, பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த காட்டோடு கூட்டியாந்து அவங்க ஒரு தவறான தகவலை விவசாய மத்தியில் பரப்புனாங்க.
இதெல்லாம் விவசாய மத்தியில் அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் சேதம் பண்ணிச்சுன்னு மற்ற மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் ஒரு வேதனை அடையக்கூடிய கருத்தை இன்னைக்கு அவங்க அவர் செஞ்சாரோ இல்லையா, அவங்க கட்சிக்காரரு அங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு தவறான செய்தியை இன்னைக்கு விவசாய மத்தியிலே பரப்பியிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பறவைக்கோட்டை சேர்ந்த பெண் ஒருவர் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளார். அவரது வயலில் நேற்று மதியம் வரை அறுவடை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் கொண்டு வந்த நெல் மலையில் நனைந்து விட்டதாக தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அறுவடை நடைபெறாத வயலிலிருந்து அந்த பெண் எப்படி நெல் மூட்டைகளை கொண்டு வந்தார் என பேசி இது உங்க இதுக்கே விட்டுற அது இந்த போட்டோவெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த அம்மாவை பற்றி வேணா தர படிச்சு பாருங்க. இப்படி இன்னைக்கு கூட நான் சொன்னேன், மாண்புமிகு உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாதிரி மாண்புமிகு திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை சந்தித்து நெல் ஈரப்பதத்தை 12% 22% உயர்த்தணும்னு நேராக கடிதம் கொடுத்த இன்னைக்கு அவர் இன்னைக்கு எரிசக்தி துறை சம்பந்தமாக ஒரு சென்னையில் ட்ரேட் சென்டரில் ஒரு மீட்டிங் நடத்தினார். நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் நேற்று. இன்னைக்கு மதியம் வர சொன்னார், அவர் போய் பார்த்தேன். அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசியை சோதனை செய்து தர சான்றிதழை ஃபிட் ஃபார் பிளெண்டிங் சர்டிஃபிகேட் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கை வச்சுருக்கேன். அதை கூட உங்களுக்கு செய்தி குறிப்பு வந்திருக்கு, அதையும் கூட உங்களுக்கு தர விரும்புகிறேன். எனவே இந்த அரசை பொறுத்தவரை இப்போ என்னன்னா, அப்படி எதிர்கட்சி தலைவர்கள் 22,50,000 ஆண்டுதோறும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார் 1,15,00,000 மெட்ரிக் டன் தான் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம 1,96,00,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுன்னு சொல்றோம். இதில் பார்த்துக்கோங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் 1,80,00,000 கொள்முதல் பண்ணியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க பண்ணது. நாங்கள் 54 மாதத்தில் 1,96,00,000 மேற்பட்ட மெட்ரிக் டன் கொள்முதல் செஞ்சுருக்கிறோம். என்னென்ன இப்போ பாட்டாளி மக்கள் வச்சு மரியாதைக்குரிய திரு மருத்துவர் ராமதாஸ் மற்ற அன்புமணி என்ன சொல்றாருன்னா, மழை 32 நாளா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அதே மாதிரி திருவள்ளூர்ல எல்லாம் விவசாயத்தில் நெல் வாங்கலன்னு சொல்றாரு. கடந்த 26, 27, 28 அந்த மோந்தா புயல் அங்கே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியில் பாதிக்கும் என்ற காரணத்தால் பள்ளிக்கெல்லாம் கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க. அந்த 2-3 நாள் விவசாயிகள் நெல் கொள்முதல் பணியை செய்யலை. இன்னைக்கு அந்த நெல் கொள்முதல் பணி துரிதமாக நடைபெற்றது. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் ஒரே டிபிசி தான். அதே மாதிரி செங்கல்பட்டில் 88 டிபிசி செயல்பாட்டு, திருவள்ளூரில் 70 டிபிசி, விழுப்புரத்தில் 3 டிபிசி தான். இப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 2019 ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. 800 மட்டைக்கு ஒரு நாளைக்கு வாங்குறோம் ஒரு டிபிசி நேரடி கொள்முதல். ஆனால் அவர் என்னங்கிறாரு, நாங்கள் 1000 மூட்டை வாங்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அரசாணை வெளியில் ஒரு சுற்றறிக்கை விட்டு வாங்க சொல்லி சொல்றாங்க அவங்க ஆட்சியில். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வந்து அரசாணையே நாங்கள் போட்டோம், 800 மூட்டைக்கு பதிலாக 1000 மூட்டை வாங்கிக்கணும். அதே மாதிரி நாங்கள் டெல்டா மாவட்டத்துக்கு போயிருந்தப்போ மாலை 6 மணிக்கு நிறுத்திடுறாங்க, இரவு 8 மணி வரைக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க. அதையும் 8 மணி வரைக்கும் வாங்குறதுக்கு உத்தரவு போட்டோம். ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டோம். அவர் என்ன சொல்றாரு, அந்த வந்துட்டு டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கடந்த 4 நாட்கா தீபாவளிக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு வர்றாரு. தீபாவளி 21ஆம் தேதி, அவர் 23ஆம் தேதி அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வர்றாரு. வர்றப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, 4 நாளாக நேரடி கொள்முதல், அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் 5610 மெட்ரிக் டன் டெல்டா மாவட்டத்தில் கொள்முதல் செய்யும். தீபாவளி அன்னைக்கு ஒரு 363 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யும். அடுத்த நாள் இவர் 16,061 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. இப்படி இருக்கப்ப தவறான தகவலை யார் சொன்னாங்கிறது நீங்கள் உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். இந்த அரசு தெளிவாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது. விவசாயிகளுடைய பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று இன்னைக்கு 54 மாத ஆட்சியிலே விவசாயிகளுக்கு செய்திருக்கின்ற நன்மைகளை 2 லட்சம் பேருக்கு மின்னணிப்பு கொடுத்திருக்கார். விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கடந்த ஆட்சியில் 1 ரூபாயும் கூட கொடுக்கலாங்க. 70 ரூபாய் இருந்தது, 50 ரூபாய் சன்னரத்துக்கு 70 ரூபா இருந்துச்சு, பொது ரகத்துக்கு 50 ரூபா இருந்துச்சு. 1 ரூபாயும் கூட உயர்த்தலை 10 ஆண்டு. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் 50லேருந்து 75 ஆக்கினார் பொது ரகத்துக்கு. அதே மாதிரி சன்ன ரகத்துக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் உயர்த்தினார். இந்த ஆண்டு அது சன்ன ரகத்துக்கு 156 ரூபாயும்
பொதுநலத்துக்கு 136 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தவர் மாண்பு முதலமைச்சர்கள். எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு விலாவாரியாக நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி அதே மாதிரி இன்னைக்கு என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போனப்போ ஒருத்த நாட்டில் புதூரில் அங்கே போனப்போ விவசாயிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நெல் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு மிஷின் போட்டு வாங்க முடியாது, டெய்லி 2 மிஷின் போட்டு வாங்குன்னு சொல்கிறாங்க. உடனே உத்தரவு போட்டு அடுத்த 2 மிஷின் வாங்க சொன்னாங்க. அதே மாதிரி திருவையாறில் அங்கே ஒரு விளாங்குடி ஊராட்சியில் போகிறப்ப அங்கே 3 டிபிசி ஒரே இடத்துல 3 டிபிசி போட்டு நெல் 3000 மூட்டை டெய்லி வாங்கலாம். இப்போ தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் 127 இடங்களில் டெய்லி 2 மிஷின் போட்டு நெல் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் 28 இடங்களில் இன்னைக்கு அந்த மிஷின் போட்டு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திருச்சியில் நெல் 1 கிலோமீட்டருக்கு நெல் தேங்கிச்சுன்னு சொல்கிறார். திருச்சியை பொறுத்தவரை 44 டிபிசி திறக்கப்பட்டிருக்கிறது. 23,438 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 5,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய்யப்பட்டது. விவசாயிகள் 3 நாள் மழை இல்லாதனால சாலை ஓரத்தில் காய வைக்கிறதுக்காக கொண்டாந்து போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நேற்றைக்கும் இன்றும் அந்த நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அந்த எங்களுடைய மண்டல மேலாளர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப அதிகாரிகளாக அந்த நெல் கொள்முதல் பணியில் துரிதமாக ஈடுபட்டு கொள்முதல் பணியை இன்னைக்கு செய்து கொண்டிருக்காரு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்திற்கு என்னென்ன குறைகளை சுட்டி காட்டலாம், நான் வேண்டாம் சொல்லுவேன். ஆனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது முற்றிலும் தவறானது. 22,50,000 ஆண்டுதோறும் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது தவறான தகவல். முதலமைச்சர் நேற்றைக்கு சொன்னது 42,50,000 கடந்த 4 ஆண்டுகளிலே ஆண்டுதோறும் கொள்முதல் செய்யப்பட்டது என்ற புள்ளிவரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனவே இந்த அரசை பொறுத்தவரை நெல் கொள்முதல் பணியில் இன்னைக்கு துரிதமாக ஈடுபட்டு ஏறத்தாழ 2 மாவட்டத்தில் துரிதமாக வேலை முடிஞ்சிச்சு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் சென்ற ஆண்டை விட அதிகமாக. ஏன்னா ஒரு மேட்டூர் அணை திறந்ததையுமே அங்கே நெல் விட்டு பயிர் செய்யல, அப்படியே தூவிட்டாங்க. நம்ம ஊரில் விதைப்பு இல்லை சோளமெல்லாம். அதே மாதிரி விதைச்ச காலத்தினால சீக்கிரமே அறுவடை வந்ததுனால, கார்வெஸ்டிங் வந்ததுனால அதிகமான, அதாவது நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடியில் அதிகமான நெல் விளைச்சல் இந்த ஆண்டு இருந்தது. அதனால தான் கடந்த ஆண்டு 3 லட்சம், இந்த ஆண்டு 6,13,000, சென்ற ஆண்டு 4 லட்சம், இதுவரை 4 லட்சம் மெட்ரிக் டன் தான். இந்த ஆண்டு இதுவரை 12 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த 4 வருஷத்துல 4 கோடி டன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1,80,00,000 டன் நம்ம வந்து கொள்முதல் பண்ணியிருந்தோம். அது 3ல் 1 பங்கு தான் வருது. அப்ப கிட்டத்தட்ட பாதிப்பாளர்கள் கொள்முதல் பண்ண. அப்புறம் 2,500 ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குறது. அதாவது 2,369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 131 ரூபாய் வரும். இது அதிமுக நீங்க சொன்ன மாதிரி 50 ரூபானா இந்த 4 வருஷத்துல வெறும் 81 ரூபாய் மட்டும்தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனா 2,000 அவங்க 1 ரூபாயும் கூட கொடுக்கல. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நாங்க இந்த அளவு கொடுத்துருக்கோம்ல, எங்களுக்கு ஒன்றிய அரசு தம்பி, அதாவது 37,000 கோடி ரூபாய் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு முதலமைச்சர் கடிதங்களில் ஒன்றிய அரசு கேட்டார். ஒரு ரூபாயும் கூட கொடுக்கல. இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. ஒன்றிய அரசு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க, 37,000 கோடி கொடுங்க. கொரோனா காலத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொன்னார், சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு வேண்டிய என்ன நிதி கேட்டாலும் சரி, அதே மாதிரி ஆக்சிஜன் தேவையான இந்த ஊசி, வேண்டிய தடுப்பூசியெல்லாம் நிறைய கொடுக்கணும், மருந்துகள்லாம் நிறைய கொடுக்கணும். மக்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு திமுக மாநில அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார். இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறப்ப சொல்லணும். அவர் செறிவூட்டப்பட்ட அரிசி சொல்றாரு, ஆகஸ்ட் 18 அனுமதி வந்துச்சுன்னு சொல்றாரு. அனுமதி காட்ட சொல்லுவோம். இன்னைக்கும் கேட்குறேன். இன்னைக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு அமைச்சர் பார்த்ததை தர்றேன், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு காப்பி தர பாருங்க. இன்னும் எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதியே தரல. அது தவறான தகவலை எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, தஞ்சாவூர்லையும் சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு சார் எதிர்கட்சி தலைவர். என்னன்னா அமைச்சர் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. அதே மாதிரி விவசாயிகள் வந்து டெய்லி வந்து நெல்லை வந்து வேஸ்டா கீழே கொட்டிட்டு இருக்காங்க.
ஒரு அமைச்சர் சொல்றது ஃபுல்லா உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றாரு. நான் சொன்னது உண்மைக்கு புறமானதா, அவர் சொன்னது உண்மைக்கு புறமானதான்னு உங்களுக்கு நான் தான் புள்ளிவரமாக சொல்லிட்டேன். நாங்கள் 127 இடத்துல மிஷின் போட்டு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது 13 மாவட்டத்தில் 127 இடங்கள்ல வாங்கிட்டு இருக்கு. அவர் 600 மூட்டை தான் வாங்குறாங்கிறாரு. செறிவூட்டப்பட்ட அரிசி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்தாச்சுக்காரு. ஒரு பெண் பூங்கொடியை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் அறுவடையே பண்ணல. அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னோட அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான தகவலை சொல்லாமா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி இந்த திறமை இந்த அரசியல் ஏன் பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. தொழில் வளர்ச்சி தமிழ்நாடு முன்னாடியில இருக்கு, நம்பர் 1 மாநிலம். ஆமா, விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம அண்டை மாநிலம் ஆந்திராவில 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் மட்டுமே ஊக்கத்தொகை 600 ஆந்திரா அரசு தெலுங்கானால 450 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆந்திரா அரசு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கார். அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து வருது. அதனால சந்திரபாபு நாயுடு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் எல்லா பீகார் இருந்தாலும் சரி, அவங்க ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேசம் இருந்தாலும் சத்தீஸ்கர் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒடிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கேட்குற நிதி தரமாட்டேங்கிறாங்க. எந்த நிதியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, மெட்ரோவாக இருந்தாலும் சரி, கல்வித்துறைக்கு நீங்கள் புதிய கல்வியில் கையெழுத்து போட்டாத்தேன் பணம் தருவே இல்லாட்டி 2200 300 கோடி தரமாட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஹிந்தி வேண்டாம்னு சொல்ல, ஹிந்தி திணிக்க வேண்டாம் தான் கேட்குறோம். ஹிந்தி வேண்டாம்னு சொல்ல, இந்திய கட்டாயமாக திணிக்க தமிழ்நாட்டுக்கு திணிக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறோம். அதுக்காக 2300 கோடி ரூபா தரமாட்டேங்கிறாங்க. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய நிதி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த அரசு கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இனிமேலாவது செய்தி, அதாவது அந்த உணவுத்துறையில் 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றோம். இதுவரை ஆட்சி புரிந்த 54 மாதத்தில் எவ்வளோ மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை தெளிவாக பத்திரிகை மேல் பேசுகிறப்ப கரெக்டாக சொன்னார்னா பரவாயில்ல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் 42,50,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டதா நான் புள்ளி விவரம் சொல்லிட்டேன். 1,96,00,000 சொல்லிட்டேன் ஆண்டுதோறும். ஆனால் அவர் 22,50,000 1 கோடி 5,00,000 தான் நீங்கள் கொள்முதல் பண்ணின்னு அதை சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே, அது சொல்லுங்க. அவரை கேளுக்கு சொல்லுங்க, உங்க பத்திரிகையாளர் நாளை கேட்க சொல்லுங்க. பொங்கல் பண்டிகை வருது, மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்போட இந்த அடுத்த தேர்தல் வரப்போகுது. மக்களுக்கு பரிசு தரும் விதமாக அந்த 1000-2000 ரூபாய் அதெல்லாம் மாண்பு முதலமைச்சர்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ப முடிவு செய்வாரு. அதை நான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இப்ப எதிர்கட்சி என்னன்னா நெல் கொள்முதலையும் விவசாயிகளை வச்சு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சி. ஆமா, அதாவது விவசாயிகளை வச்சுமே நெல் கொள்முதல் சம்பந்தமாக எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் வேற எந்த சப்ஜெக்டும் இல்லை அரசாங்கத்து மேல குறை சொல்றது. இந்த பணியில நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு முதலமைச்சர்கள் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஆட்சி காலத்துல முழு நேர கடை பகுதி நேர கடை பிரிக்கப்பட்டது 10 ஆண்டு காலத்துல 2536. இன்னைக்கு 54 மாத ஆட்சியில மாண்பு முதலமைச்சர் பொறுப்பேற்று வந்து முழு நேர கடை பகுதி நேர கடை பிரிக்கப்பட்டது 3036. 500 கடை 54 மாசத்துல கூடுதலாக நான் பிரிச்சிருக்கேன். இது நிறைய சொல்லலாம். நன்றி.